Hi dear students, welcome to this session. In this session, we are going to study about interesting topic on optics, unit 2. Optics about light we are going to study. In this lesson, that learning objectives, law of refraction, properties of light, scattering of light and various kinds, image formed by concave and convex lens, ray diagram of concave and convex lens, working of human eye and optical instruments, and we are going to solve some numerical problems. First one, that about light, it is a form of energy and which travels in the form of waves. Wave formula travel agum, and then straight line also. Light is a form of energy. எப்படி நம்ம ஹீட்டை வந்து தெர்மல் எனர்ஜி, கரண்ட்டை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம், அண்ட் அட்டாமிக் ரிலேட்டட் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ as the same way light is also form of energy, and the path of light is called ray of light and beam of light அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரே ஆஃப் லைட் விச் இஸ் நத்திங் பட், ஒரு ரே அப்படின்றது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகும் லைக் அ வேவ் ஃபார்ம், அண்ட் ஆரோ மார்க் அப்படின்றத நமக்கு இங்கே ரே விச் ரெப்ரசன்ட்ஸ் த ஆரோ மார்க், ஆரோ. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டு அதில் ஆரோ ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் ரே ஆஃப் லைட், தட் இஸ் path of light is called ray of light. And beam of light, consider the one light source இருக்கு, அந்த லைட் சோர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரே ஆஃப் லைட் வந்து இந்த மாதிரி இப்படி வரும்போது these all group of rays is called beam of light. These group of rays, ray of light is called beam of light. Okay, and here the source of light, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த டேர்மை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா தட் இஸ் சோர்ஸ் ஆஃப் லைட். அண்ட் லூமினா சோர்சஸ், ஸோ sources emits their own light and they are called as luminous object. Example, stars, sun, இதெல்லாமே என்னென்னா லூமினஸ் ஆப்ஜெக்ட். சன் அதோட லைட்டை வந்து எமிட் பண்ணுது, ஸ்டார்ஸ் ஆல்சோ. ஸோ தீஸ் ஆர் ஆல் லூமினஸ் ஆப்ஜெக்ட். And we are able to see the object with the help of our eyes, as we know that, but we cannot see in the object in dark room. We cannot see any object in a dark room. Can you explain why? அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டார்க் ரூமில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா we need a light to see objects. லைட் இருந்தால் தான் நம்ம ஆப்ஜெக்டை வந்து பார்க்க முடியும், இல்லை அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், if you make a light from a torch falling on your eyes, so when a light directly fall on your eyes or our eyes, டைரெக்டாக நம்ம கண்ணுக்கு ரீச் ஆகும்போது லைட் ரேஸ் எல்லாமே, will you able to see the object? Definitely no. Why? What is the reason? See here, we can see the objects only when light is made fall on the objects. When a light fall on the objects and light reflected from the object is viewed by our eyes. ஒரு ஆப்ஜெக்டில் லைட்டு பட்டு அந்த லைட்டு வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு வரும்போது தான் நம்ம ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஹியர் ஆல்ரெடி யூ ஹேவ் ஸ்டடீட் இன் 9th itself refraction அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் elaborately in a previous classes. In this chapter
we are going to discuss about, already we said no, scattering of light, sorry, இங்கே பாருங்க, scattering of light, image formed by concave and convex lenses, human eye, optical instrument such as a telescope na அதோட applications and microscope. Okay, now one important questions, properties of light. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படின்றது, ஸோ மெனி சயின்டிஸ்ட் அவங்களோட அப்சர்வேஷன்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஒன் பை ஒன் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ வாஸ் ஃபவுண்ட் இன் தேர் ரிசல்ட். ஸோ அதோட அவங்களோட அப்சர்வேஷனோட அந்த பேஸ்ட் ஆன் தட் அப்சர்வேஷன்ஸ் ஹியர் தே கிவன் த ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் லைட்டை வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொன்னார், ஃபோட்டான் லைக் நிறையா விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து ஃபியூசோ அப்படின்ற சயின்டிஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் மேக்ஸ்வெல் வந்து நாட் நீட் எனி மீடியம் ஃபார் ப்ராபகேஷன், மீடியம் தேவையில்லை, அப்படி ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட தட் ஹோல் பாயிண்ட் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ ஃபஸ்ட் ஒன், light is a form of energy and it travels along a straight line. Light always travels along a straight line, and light does not need any medium for its propagation. It can even travel through the vacuum. Vacuumல கூட light வந்து travel ஆகும், air medium, vacuum எல்லாத்துலேயுமே. Does not need any medium for its propagation. Light propagate ஆகிறதுக்கு மீடியம் வந்து it not necessary. ஓகே, அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்றது 3 × 10⁸ m/s -1. ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் இன் 9th itself. ஃபியூசோ அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து இதை டிஸ்கவர் பண்ணார் ஃபஸ்ட்டு வேக்யூம் ஆர் ஏரில். ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்றதோட வேல்யூ வந்து c is equal to c அப்படின்னு எடுத்துக்கலாம், நார்மலாக v which is represent that velocity or speed of light. 3 × 10⁸ m/s -1. Okay, shall we move on? Fifth point. So here light is in the form of waves. Light வந்து wave formல travel ஆகும் அப்படின்னு சொல்கிறோம், which is characterized by a wavelength and frequency. இந்த wavelength and waveன்னு இருந்துச்சுன்னா wavelength இருக்கும். அந்த wave, how the wave it's produced due to the frequencyனால தான் வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷனில் ஃப்ரீக்வன்சி அண்ட் அதில் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேவ்க்கு நம்ம வேவ் லென்த் எடுத்துக்கலாம். ஸோ தட் ஃபார்முலா இஸ் தட் ஈக்குவேஷன்ஸ் c is equal to n lambda or nu lambda. So here c is equal to nu lambda, nu which is represent that frequency. இங்கே கொடுத்துருக்காங்க nu, not v, nu அப்படின்றது, or we can put n lambda இல்லை nu lambda. So c velocity of the light. Sixth point, different colored light has a different wavelength and frequency. So each color have wavelength and frequency. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அண்ட் அமாங் தி விசிபிள் லைட், விசிபிளில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வயலட்டும் ரெட்டும், வயலட் லைட் அண்ட் ரெட் லைட். வயலட் வந்து லோவஸ்ட் வேவ் லென்த் அண்ட் ரெட் லைட் வந்து ஹையஸ்ட் வேவ் லென்த். ஓகே, அண்ட் எய்த் பாயிண்ட் இஸ் incident on the light incident on the interface between the two medium அப்படின்றது, ஒன் இஸ் ஏர் மீடியம் அண்ட் அனதர் ஒன் இஸ் வாட்டர் மீடியம். ஆர் கிளாஸ் எடுத்துக்கிறோமே, கிளாஸ் வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த டூ மீடியா, ஏர்லேருந்து கிளாஸுக்கு வரும்போது பார்சியலி ரிஃப்ளெக்டட் அண்ட் பார்ட்லி ரிஃப்ராக்டட். பார்சியலாக ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ராக்டும் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம I think next slide we will discuss that. Okay,
These are 8 points. That is very important. In 5 more questions, you have to write all the points. Don't leave any points. You have to study properly, understand and study all the points. Properties of light. And second one is refraction of light. Refraction அப்படின்னு சொல்கிறது light வந்து light travel from one medium to another medium, that is transparent, obliquely, which is nothing but நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் ஆகி வர்றது. இது ஸ்ட்ரைட்டாக வராமல் இந்த மாதிரி சாய்வாக ஒரு ரே வந்து இந்த மாதிரி வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஹியர் இந்த மாதிரி ஒரு சாய்வாக வர்ற ரேயை வந்து நம்ம ஆப்ளிக்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் ஹியர் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு ஒரு ரே வந்து இன்சிடெண்ட் ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இன்க்ளைண்டாக இன்சிடெண்ட் ஆகும்போது the path of light undergoes deviation. அந்த லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகும்போது டீவியேஷன் ஆகும். அந்த path of light undergoes deviation. அந்த டீவியேஷன் ஆஃப் ரே ஆஃப் லைட், அந்த டீவியேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஹியர் இந்த ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது இங்கே பாருங்கள், the refraction takes place different mediaவில் different velocity of the light. அதனால் நமக்கு அந்த ரிஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மீடியமில் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் வரும்போது அங்கே ரிஃப்ராக்ஷன் இருக்கும். ஓகே, and the velocity of the light is more rarer medium and less in the denser medium. ரேரர் மீடியம்க்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏர் மீடியம் எடுத்துக்கலாம். டென்சர் மீடியம் அப்படின்றது வாட்டர் மீடியம். ஓகே, ரேரர் மீடியம் அப்படின்றது இங்கே நம்மளுக்கு லெஸ் டென்சிட்டி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். டென்சர் மீடியம் அப்படின்றது டென்சிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா டென்சர் மீடியம். ஓகே, த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் obeys two laws ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ அந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னென்ன அப்படின்றது, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அண்ட் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹியர் திஸ் இஸ் இன்டர்ஃபேஸ். இது ஒரு மீடியம், இந்த மீடியம் ஏர் மீடியம் வச்சுக்கிறோம். ஸோ ஹியர் ஒயிட் கலர் இருக்கும். இதை வந்து ஏர் மீடியம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அண்ட் இதை வந்து வாட்டர் மீடியம். ஸோ ரெண்டுமே வேறு வேறு மீடியம். ஸோ த ரே ஆஃப் லைட் incident on one medium to another medium. ஓகே, இந்த கலர் இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஆகும்போது, ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடெண்ட் we have to draw the normal line. இதுதான் நார்மல். ஸோ அப்போ நார்மல்லேருந்து இன்சிடெண்ட் ஆகுது, இதுதான் இன்சிடெண்ட் ஆங்கிள். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆரோ மார்க் போடணும், தட் ரெப்ரசன்ட் ரே. அண்ட் ஹியர் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஆஃப்டர் தட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வாட்டர் மீடியமில் இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா டீவியேட் ஆகி வரும். இந்த பாத் ஆஃப் டீவியேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஃப்ராக்டட் ரே அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ இன் திஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ அப்படி ஆக்சுவலி லைட்டு வந்து இப்படி வர்றதுன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக அது வாட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் இப்படி டீவியேட் ஆகி போகுது? ஸோ அப்போ மீடியம் வந்து வேறு மீடியம் உள்ளே இன்க்ளூட் ஆகிறதுனால அதோட பாத்துலேருந்து டீவியேட் ஆகுது. ஸோ அந்த டீவியேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீவியேஷன், பாத் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் ரே விச் இஸ் ரெப்ரசன்ட் தட் ரிஃப்ராக்டட் ரே. அந்த ஆங்கிள் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட் அண்ட் சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் தென் ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஹியர் இது ஏர் மீடியம், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1. இதை வந்து நம்ம μ2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். μ1 μ2.
ஏரில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 1, இது வந்து மோர் தென் 1. ஸோ 1 விட அதிகமாக இருக்கும் இந்த மீடியம்லாம். ஸோ வாட்டர்னாலே 1.5 தான் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, இங்கே நம்மளுக்கு இந்த இந்த ஆங்கிள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வந்து நம்ம மியூ அப்படின்னு சொல்லுவோம். மியூ ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி நம்ம போடுவோம். ஸோ ஹியர் திஸ் இஸ் ஓகே. ஸோ ஃபஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நமக்கு தெரியும், இன்சிடென்ட் ஆகிறது அண்ட் ரிஃப்ராக்டட் ரே and normal to the refracting surface, normal line, all lie in the same plane. Okay, so first law of refraction. And so இதுதான் அந்த டயக்ராம். இது உங்கள் 9th அந்த புக்கில் கொடுத்துருந்தது தான். நீங்கள் பாருங்கள், இது வாட்டர் மீடியம், இது வந்து ஏர் மீடியம். ஸோ ஏர்லேருந்து வாட்டருக்கு வருது. ஸோ ஏர் மீடியம் அப்படின்றது ரேரர் மீடியம், வாட்டர் மீடியம்ன்றது டென்சர் மீடியம். அப்போ ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு வரும்போது டுவர்ட்ஸ் அ நார்மல், இதுதானே இப்போ நார்மல், இந்த டாட்டர் லைன் இது நார்மல். அப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி போகிறது டிவியேட் ஆகி நார்மலாக நோக்கி வருது. ஸோ டுவர்ட்ஸ் அ நார்மல். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து இது வந்து டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். ஸோ டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகுது. பாருங்கள், டென்சர் மீடியம் இந்த கொடுத்துருக்காங்களா ஆரமல், டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகும்போது இதுதான் நார்மல். இந்த நார்மலை விட்டுட்டு இப்படி வெளியில் போகுது. ஸோ இப்படி போகிறது வந்து இப்படி டிவியேட் ஆகி போகுது. ஸோ இது வந்து அவே ஃப்ரம் த நார்மல், இது வந்து டுவர்ட்ஸ் அ நார்மல். ஓகே, ஸோ அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம இங்கேயே கோத்ரூ பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னாலும் ஸ்னெல்ஸ் லா ரொம்ப முக்கியமான ஒரு லா, ஸ்னெல்ஸ் லா. இதை பேஸ் பண்ணி தான் நிறையா தியரிஸ் நிறையா டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ ஆப்டிக்ஸில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு இந்த ஸ்னெல்ஸ் லா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இப்போ இன்சிடென்ட் ஆங்கிளுடைய அந்த சைன் எடுத்துக்கிறோம். அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதோட சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதோட ரேஷியோ. ஓகே, இங்கே த ரேஷியோ ஆஃப் refractive indices of the two media. Refractive indices of the two media அப்படின்னா mu2 divided by mu1, second medium with respect to first medium. Okay, so sin I divided by sin R is equal to mu2 divided by mu1. So or we can write 1 this like we will write mu2 divided by mu1, second medium with respect to first medium அப்படின்ற. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் கிவ்ஸ் அன் ஐடியா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டு வந்து ஹவு இட்ஸ் ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோ, எப்படி வந்து மீடியமில் ட்ராவல் ஆகுது அப்படின்றத வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட டெஃபினிஷன் வாட் இஸ் ஆர் டிஃபைன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம், அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் சி பை வி. ஸோ மீடியமில் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஏரில் வந்து சி, வேக்யூம் ஆர் ஏர்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட டெஃபினிஷன் தான் என்னென்னா மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி. ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அண்ட் மியூ அப்படின்றது நம்ம என்னென்னா சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர், அது mu2 டிவைடட் பை mu1 இருந்தாலும் அதை நம்ம mu1 வச்சுக்கலாம். ஓகே, which is defined as refractive index. And
speed of light in a medium so here the speed of light in a medium is low if the refractive index of the medium is high, vice versa. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் மீடியமில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, இதில் வந்து 1.5. எங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அங்கே வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து விச் இஸ் ஹை. எங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அகெயின் I will read this. Speed of light in a medium is low if the refractive index of the medium is high. Refractive index வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வைசி வெர்சா அப்படின்னா அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக மாற்றிக்கலாம். இன்கேஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் இன் a medium is high if the refractive index of the medium is low or less amount of value அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் பாருங்கள், இங்கே டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு லைட் ரே வந்து ட்ராவல் ஆகும்போது என்னாகும்? ரிஃப்ராக்டட் ரே அவே ஃப்ரம் த நார்மல் drawn to the interface. ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், the light travel from the rarer medium to denser medium. இங்கே பாருங்கள், towards the normal. Okay, that's all. Can you able to understood the refraction of light? So ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இதில் ஸ்னெல்ஸ் லா அண்ட் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு 4 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் ஆல் த பாயிண்ட்ஸ். ஸ்னெல்ஸ் லா alone, this much alone you have to write. And now we are going to study about refraction of composite light and dispersion of light. So here sun அப்படின்றது நமக்கு தெரியும். sun அப்படின்றது natural source of light. If a natural source of light produces a light of single color, ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து சிங்கிள் கலரை மட்டும் எமிட் பண்ணுது அப்படின்னா தட் லைட் சோர்ஸ் வில் பி அ மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே நீங்கள் நம்ம சன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹியர் சன்னில் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா தட் இஸ் காம்போசைட் சோர்ஸஸ். காம்போசைட் சோர்ஸ் ஆஃப் லைட் ப்ரொடியூஸ் ஒயிட் லைட் அண்ட் which contains different colors also. White light இருக்கும், அதில் different colors-உம் இருக்கும். So that is nothing but composite sources. Single color source இருக்கு அப்படின்னா that is monochromatic sources. Okay, next here sun is a composite light which consists of various colors and wavelength. And another example for composite source வந்து mercury vapor lamp. நம்ம மெர்க்குரி சோடியம் வேப்பர் லேம்ப் இருக்குது, மெர்க்குரி வேப்பர் லேம்ப் இருக்குது. நீங்கள் நிறையா வந்து நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மெர்க்குரி வேப்பர் லேம்ப், சோடியம் வேப்பர் லேம்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. விச் இஸ் நத்திங் பட் காம்போசைட் சோர்ஸஸ். ஓகே, ஹியர் நெக்ஸ்ட், why do we observe when a white light refracted through the glass prism? ஓகே, ஒரு ப்ரிசம் வழியாக நம்ம ஒரு ஒயிட் லைட்டை வந்து ஒரு ப்ரிசம் எடுத்துக்கிறோம். ப்ரிசம் அப்படின்றது இங்கே நமக்கு ஸோ ஹியர் ஃபஸ்ட் ஒன் இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு கிளாஸ் ப்ரிசம். இந்த கிளாஸ் ப்ரிசமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒயிட் லைட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். when a white light fall on the glass prism அப்படின்றது. அப்போ இன்சிடெண்ட் ஆகும்போது ஒயிட் லைட் வந்து இந்த ப்ரிசமில் இன்சிடெண்ட் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ட் ஆகி வரக்கூடிய நமக்கு கலர்ஸ் வந்து என்னென்னா மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் தான் ஒயிட் லைட்டு. இங்கே நமக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்போசைட் லைட்டாக வரும்.
ஃபார் ரெட்டிலேருந்து ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. when a beam of white light or composite light, white light இல்லைனா composite light is refracted through the any transparent media such as glass or water or a prism, it is split into a component colors. இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ கிளாஸ் ஆர் வாட்டர் ஆர் பிரிசம் இதில் வந்து நமக்கு லைட்டு வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் ரிஃப்ராக்ட் ஆகி வரும்போது கலர்ஸ் வந்து அப்படி ரிஃப்ராக்ட் ஆகி வரக்கூடிய கலர்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் இன்டு காம்பனன்ட் கலர்ஸ். திஸ் ஃபினாமினன் விச் இஸ் நோன் அஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்றது. ஒரு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைட்டு இல்லைன்னா காம்போசைட் லைட் அது வந்து மீடியம்க்கு உள்ளே வந்து ரிஃப்ராக்ட் ஆகி போயிட்டு நமக்கு வந்து அதில் கலர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். கலர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி காம்பனன்ட் கலர்ஸ் கிடைக்கும். தீஸ் ஃபினாமினா இஸ் கால்ட் அஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஸோ அப்போ டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா இந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதுனா நீங்கள் போதும் இங்கே இருந்து. ஸோ ஹியர் when a beam of white light or composite light refracted through the any transparent media such as glass or water, நமக்கு split into component colors. Okay, that's it. ஸோ இப்படி நமக்கு இந்த காம்பனன்ட் கலர்ஸ் கிடைக்குதுங்கன்னா இந்த பேண்ட் ஆஃப் கலர்ஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் ஸ்பெக்ட்ரம். இதைத்தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம இது பிரிசமில் வந்து நம்ம எதை வச்சு நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நமக்கு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த கலர்ஸை வந்து ஸ்பெக்ட்ரம். ஏன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து கண்டினியூஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ அது இங்கே அப்போது ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா விப்ஜிஆர் அப்படின்றது இட் இஸ் பேண்ட்ஸ் ஆஃப் கலர். அதை நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, தென் ஹியர் அனதர் ஒன் கொஸ்டின். ஒய் டு வி கெட் த ஸ்பெக்ட்ரம்? ஒரு கிளாஸ்லேயோ வாட்டர்லேயோ இல்லை பிரிசம்லேயோ ஒயிட் லைட் இன்சிடென்ட் ஆகும்போது அதுக்குள்ளே ரிஃப்ராக்ட் ஆகி why do we get the spectrum? டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து இதுக்கு why do we get the spectrum? இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ரீசன் என்ன சார் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் பிகாஸ் டிஃப்ரெண்ட் கலர்டு லைட் ஆர் பெண்ட்ஸ் த்ரூ த பெண்ட் ஆகும், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து பெண்ட் ஆகும். ஸோ அப்படி பெண்ட் ஆகிறது தான் நம்ம பெண்ட் ஆகும்போது தான் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். ஸோ அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஃபார் எக்ஸாம்பிள் வயலட்டு, இண்டிகோ, எல்லோ, ஆரஞ்சு இப்படி எல்லா கலருமே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்குது. ஸோ அப்படி அந்த ஆங்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி கலர்ஸும் கிடைக்கிது அப்படின்ற அனதர் ஒன் ரீசன். அண்ட் திஸ் இஸ் தட் இஸ் அ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அண்ட் தேர் ஃப்ரீக்வன்சி ஆல்சோ. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு அந்த ஒரு பிரிசமில் நமக்கு இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும். ஹவு வி கேன் அப்டைன் திஸ் பை யூஸிங் தி ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஈஸியாக நம்ம பார்த்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு ஒயிட் லைட்டை நம்ம ஒரு பிரிசமில் இந்த ஒயிட் லைட் ஃபால் ஆன் த பிரிசம் we will see the composite light, monochromatic light ன்னு சொல்லிக்கலாம். all the colors. this is nothing but dispersion of light அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே நீங்கள் ரெயின்போவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். வயலட் நமக்கு விப்ஜிஆர் 7 கலர்ஸ் வந்து தெரியும்.
ஸோ அப்போ அதையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிக்கலாம். ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஸ்பெக்ட்ரம். ரெயின்போ கலர்ஸ் நம்ம நிறைய இடம் பார்த்துருக்கோம் ரெயின்போலாம். ஸோ லாஸ்ட் ஒன், விசிபிள் லைட்டில் ஸோ ரெட் கலர் ஹியர். ஸோ விசிபிள் லைட்டில் ரெட் கலர், ரெட் கலரில் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது ஸ்மாலஸ்ட். ரெட் கலருக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ஸ்மாலஸ்ட் ஆகும். அண்டு வயலட் கலருக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ஹையஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். விசிபிள் லைட் வந்து ரெட் வயலட் விப்ஜிஆர், ரெட்டுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், வயலட்டுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அக்கார்டிங் டு த ஸ்னெல்ஸ் லா we know that angle of refraction is determined refractive index. refractive index வச்சு தான் நம்ம angle of refraction டிட்டர்மின் பண்ண முடியும் by using the Snell's law. And hence the refractive index of the medium, different கலருக்கு different wavelength இருக்கும். ஸோ different கலருக்கு different refractive index இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், refractive index different for different color. அண்ட் இதை எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, refractive index mu அப்படின்னு எடுத்துக்கிறோம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி wavelength ஆஃப் தி லைட். ஸோ அப்போ எதை டிபெண்ட் பண்ணி, refractive index அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, wavelength ஆஃப் த லைட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட wavelength வச்சு நம்ம அந்த மீடியமோ அந்த லைட்டோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம சொல்லிடலாம், மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஹியர் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் காம்போசைட் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். யூ ஹவ் டு ஸ்டடி தரோலி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், கீப் வாட்சிங். தேங்க்யூ.